என்னிடத்தில் வந்த ஒரு பெண்மணி தன்னால் தன் கணவனோட வாழவே முடியல, 3 குழந்தைகள் வரை ஆகிப்போச்சு, விட்டு ஒழிஞ்சும் போக முடியல, படுத்தி எடுக்கிறேன் சொன்னேன். என்ன படுத்தலுமா, என்ன பிரச்சனை, தாயாட்ட என்கிட்ட சொல்லு, பிரச்சனையில் சால்வ் வேணும். ஒரே சிக்கனம், கஞ்ச குசுமர், இவ்வளோதான் புளி எடுத்துக்கணும், இவ்வளோதான் உப்பு எடுத்துக்கணும், இவ்வளோதான் மிளகு எடுத்துக்கணும், இவ்வளோதான் இது பண்ணிக்கணும். ஒரே சட்டையை தான் அது கிழிஞ்சு அது சொன்ன பிறகுலாம் போட்டுக்கணும், எல்லாத்துலேயும் கஞ்சத்தணும். என்னால் பிடிக்கல. 6 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, 3 குழந்தை வேறு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், உன் கடவுள் குடிக்கிறாரா? அதெல்லாம் இல்லை. வேறு தான் நம்ம இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிக்கிறார போட்டு, அதனால அடிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கஞ்சக்ஸு தானே போடணும், அது இருக்கட்டும் அது பக்கத்தில். சரியா? வேறு என்ன, ஏதாவது உனக்கு செலவழிக்கிறதுக்கு காசு ரொம்ப குறைவாக கொடுத்துட்டு மீதியில் ஏதாவது செலவழிச்சிட்டு போகிறாரா? அவருக்கு முன்னாடி நல்லா பழன்றதெல்லாம் வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் ஷோக்கு வேறு வழியாக அப்படி இருக்கிறா. அதெல்லாம் இல்லை மாமி, ஒன்றும் இல்லை மாமி அதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லையோட கண்ணா, சிக்கனை மட்டும்தானே. ஆமாம் மாமி, எனக்கு என்னென்னா உப்பு புளிக்கும் வறுக்கணுன்னா சாம்பார் கறி மீதெல்லாம் போட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு 2 நாள் வத்த குழம்பு தான் சாப்பிடணுமா? அது கூட குழந்தையெல்லாம் குட்டியோடு எப்படியும் ஒரு புளிச்சு தண்ணியை எத்தனையும் சாப்பிட முடியும். காய் கிடையாது, ஒரு கரம்பு கிடையாது, ஒரு வெத்தலை கிடையாது, உடம் கிடையாது, ஒரு பஜ்ஜி போண்டா கிடையாது, அடிக்கிட்டே போனேன். நீ அதெல்லாம் நீ அடிக்க நிற்குவோ, ஆனால் இன்னொரு பக்கத்தில் நான் ஒன்று அடுக்கட்டுமா? நீங்கள் என்ன சொல்ல போடுங்க? நான் எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, ஒன்றாம் வேறு யாரையும் பார்த்து போகிறது கிடையாது, ஒன்றாம் உதாரணமாக இருக்கிறது கிடையாது, ஒன்றாம் மனைவியை வேலைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொல்கிறது கிடையாது, ஒன்றாம் குழந்தைகளை போட்டு அடிக்கிறது கிடையாது, ஒன்றும் போட்டு அடிக்கிறது கிடையாது, வேலைக்கு போக மாட்டேன்னு வீட்டில் பட்டுன்னு தூங்கி இருக்கிறது கிடையாது, சோம்பேறித்தனம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இல்லை அதெல்லாம் இல்லைம்மா. நம்ம பேசாமல் எடுத்து காலி பண்ணு போ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஏதாவது காசு சம்பாதிக்கவே தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன வயசில் அவள் டைலரிங் கற்றுனேன், அவ்வளோதான். என்ன டெய்லர் கற்றுனா அவ்வளோதான் கிடையாது. 4 பேர் கர்ச்சீஃப் தைச்சி கொடு, இல்லை 4 பேருக்கு சின்ன பாப்பாக்களுக்கெல்லாம் சின்ன ஷிம்மிஸ் தைச்சி கொடு, இல்லை இன்னர்ஸ் தைச்சி கொடு. குழந்தைகள் தூங்கிச்சா, குழந்தைகள் ஸ்கூல் போயிடுச்சா, இந்த மாதிரி குட்டியாக ஆரம்பி. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன்னா ஸ்கூலில் இருக்க அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா அவங்களுக்குலாம் நான் அந்த மாதிரி இன்னர்ஸ் தான் தைப்பேன், ஷிம்மிஸ் தான் தைப்பேன், இந்த மாதிரி கர்ச்சீஃப்லாம் தைப்பேன், ரொம்ப மாடர்னாக இருக்காத வழியே ப்ளவுஸ் தான் தைப்பேன். இப்போ என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கொஞ்சம் நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போயிட்டா. ஒரு வருஷம் கழிச்சு அவன் முகத்தில் சிரிப்போடு வந்தா. மாமி எனக்கு வழிகாட்டிட்டேங்க மாமி. இந்த 3 குழந்தை ஸ்கூல் சேர்த்துட்டேன். நான் இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு போயிட்டு வரேன், ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வரேன். அங்கே என்னோடய துணி, நான் தைக்கிற துணிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாரினுக்குங்கெல்லாம் ஏற்றுமதியெலாம் பண்ணுறேன் மாமி. எனக்கு கொஞ்சம் நிறையவே சம்பளம் கொடுக்குறா எல்லாரையும் விட. குழந்தை ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே நானும் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஹாஃப் டே தான் வச்சுட்டுருக்கேன், ஃபுல் டே வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதிலே நிறைய வரும் மாமி பணம் காசு. எங்கள் கற்றுக்கிற பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நிறையவே வாங்கி தரேன். பார்த்தியா, இல்லாத குடும்பம் தானே வழியா உன்னுடைய புருஷனுக்கு நீ கஷ்டப்படணும், நீ அழணும், நீ சாப்பிடக்கூடாதுன்னு என்ன இல்லை தெரிஞ்சுது அவனுக்கு. இல்லை நினச்சிட்டு வேணுமெல்லாம் குழந்தைக்கோசரம் வாழ, குட்டிக்கோசரம் வாழலாம் சொல்லாத, கணவனுக்கோசரமே வாழி. சரியா? ஏன்னா நான் நல்லவன் அப்படின்னு சொன்னேன். அவளோட வாழ்க்கை பூத்த பூங்காவனமாக ஆகிப்போச்சு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.